ஹலோ மை டியர் சினிமாக்காரன் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நேற்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், என்ஜிகேவோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து இன்னைக்கு இருக்கும் அன்னைக்கு இருக்கும் இதான்ப்பா ரிலீஸ் டேட் அப்படி இப்படின்லாம் நிறையா வந்து ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மே எண்டில் வந்து இந்த படம் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது இப்போ ரொம்பவே உண்மையாயிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க விரும்புகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து அந்த என்ஜிகேவோட ரிலீஸ் டேட்டை வந்து நம்ம ட்விட்டரில் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து அதோட விநியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், என்ஜிகேக்கு வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த தேட்டரில் இந்த படம் வேணும், எங்களுக்கு இந்த தேட்டரில் இந்த படம் வேணும், சென்னையில் உள்ள வெற்றி தேட்டரில் ஆர்ஜிபி ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அங்கே இந்த படம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆகி ஸ்பெஷல் ஷோஸ் ஆஃப் என்ஜிகே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா என்ஜிகேக்கான ஸ்பெஷல் ஷோஸ் வந்து போட போகிறாங்களா. எப்போவுமே வந்து ஒரு விஜய் சார் படம் அப்படின்னா வந்து திருநெல்வேலியில் உள்ள ராம் முத்துராம் சினிமாஸ் அட் சேம் டைம் சென்னையில் உள்ள ஏதாவது ஒரு தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா திருநெல்வேலியில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் பேஸ் அதிகம். ஸோ அங்கே வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது சூர்யா சாருக்கு நடக்க போகுது. எஸ், நம்ம சென்னையில் உள்ள ரோகிணி தேட்டர், அதுக்கப்புறம் வந்து நெல்லையில் உள்ள ராமுத்துராம் சினிமாஸ், அதுக்கப்புறம் வந்து திருப்பூரில் உள்ள சக்தி சினிமாஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று நீலா சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேட்டர்ஸில் வந்து 4 o'clock ஷோ அட் த சேம் டைம் வந்து ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு மார்னிங் ஷோ இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவிலே அது மாதிரி ஒரு விஷயம் இல்லை. எங்கேயாவது ஒரு 4 இடத்துல 5 இடத்துல தான் இருக்கும். பட் எல்லா ஊர்லேயும் உள்ள முக்கியமான தேட்டர்ஸில் இதை ஒரே மாதிரி 4 o'clock or 5 o'clock ஷோவா அட் த சேம் டைம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களா. எஸ், ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து கண்டிப்பாக 11 மணிக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து 5 மணிக்கு ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் போயிட்டு வந்து நம்ம படம் பார்க்குற மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதை இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் மாற்ற போகிறாங்களா. எஸ், என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து இந்த ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ஷோ 5 மணி ஷோ ஆர் 4 மணி ஷோ ஃபுல்லாக என்ஜிகே இறங்குது தேட்டரில், எல்லாருமே ஒரே டைமில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக என்ஜிகே வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அஸ் இட் இஸ் பாசிபிள். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணாலும் இருக்கலாம், உங்களோட பெஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட் தேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து அந்த 4 மணி ஷோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஒன்று நம்ம எஸ்ஆர் பிரபு சார் செஞ்சுட்டாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ஜிகே கோஸ் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்லை. சூர்யா சாருக்கு தான் ஃபஸ்ட்டு, அஸ் செல்வராகவன் சாருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த என்ஜிகேவை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அது 4 மணி ஷோவாக இருந்தால் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே நம்ம ரிவ்யூவை வந்து சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமாக்காரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நியூஸை வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இது ஒரு அன்அஃபிஷியலாக இருக்கிறது அஃபிஷியலாகவே மாற வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா சப்போஸ் இது எஸ்ஆர் பிரபு சாருக்கு போணுச்சு அப்படின்னா அவரே வந்து சப்போஸ் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள்.